கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடாமைய காத்து கொண்டீங்க. கல்லறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லறிய வீடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த இருளான வாழ்க்கையில ஆக்கினை அரிச்சீங்க. என்ன ஆற்றித்தே நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. என்ன ஆற்றித்தே என்ன ஆற்றித்தே அரவணைச்சி நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. எல்லாரும் விட்டு கொடுக்கலையே சொல்லுவோம். சாத்தான் கையிலும் மனுஷங்க விட்டு கொடுக்கலை. என்ன நீங்க விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல இந்த மனுஷன் உதவல. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தான் விட்டு கொடுக்கலையே. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. கல்லெறியும் மனிதர் முன்பு கரைவட்ட வாழ்வை கண்டு கல்லெறிய விடாமல் காத்து கொண்டீங்க. பாவம் நிறைந்த ஆக்கினை தீர்க்காம ஆதரிச்சீங்க. பாவம் நிறைந்த ஆதரிச்சீங்க. என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி சுமந்தீங்க. சொல்லுவோம் என்ன ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. நல்ல தகப்பனாக தூக்கி கைய மேல தட்டி விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலை. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையும் விட்டு கொடுக்கலை, விட்டு கொடுக்கலையே. சாத்தாங்கையிலும் மனுஷங்கையிலும் விட்டு சொல்லுவோம். விட்டு கொடுக்கலை எல்லாரும். காலங்கிற என்னை கண்டு கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலை அதட்டி அப்பா காற்றையும் கடலை கரை சேர்த்தீங்க. அற்ப விசுவாசம் நிறைந்த என் வாழ்க்கையில அற்புதம் செய்பவரா வந்து நின்னீங்க. என்னை ஆற்றி தேற்றி அரவணைச்சீங்க. சொல்லுவோம் நல்ல தகப்பனாக தூக்கி என்னை ஆற்றி தேற்றி
இப்ப விட்டு கொடுக்கலையே. நன்றி அம்மா, நன்றி. நன்றி சொல்றவங்க நன்றி சொல். திரும்ப திரும்ப விட்டு கொடுக்கவே இல்லை. சொல்லுங்க அப்பா. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க. இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, இந்த மனுஷன் உதவல, நீங்க வந்து நின்னி கடைசியா விட்டு கொடுக்கல. நீங்க விட்டு கொடுக்கவே இல்லை. கரங்களை தட்டி அந்த விட்டு கொடுக்காத தேவன் முழு பலத்தோட கரங்களை தட்டி உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே. நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். தாயின் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. சொல்லுவோம் என் நாட்கள் முடியும் வரை. பாடுவோம். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நீர் என்னை மன்னித்தீர். நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்ததற்காக உமக்கு நன்றி. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன். இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய், மீண்டும் நடக்க வைத்தீர். சொல்லுவோம். உணர்ந்து மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய், என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே.
என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். சொல்லுவோம். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்முடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. பாடுவோம். ஹalleluya. இப்பசே என் நாட்கள் முடியும் வரை சொல்லுவோம். ஓ ஹalleluya. எஸ் ஆமென். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிற ஆண்டவர், இந்த பாடலை பாட பாட சத்துரு வெட்கப்பட்டு போ. ஓ என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஒரு விஷயம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீர், தாயினும் மேலாக நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். ஹalleluya. வாகும் முன்னே நீர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீர். சொல்லுவோம். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை. ஹalleluya. உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதி. ஒரு விஷயம் கூட கைய மேல, என் நாட்கள் முடியும் வரை கரங்களை மேல தட்டி சொல்லுவோம். உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நீதிமான்களின் கூடாரத்தில் சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் செயல் இதுவே, இது கண்களுக்கு ஆச்சரியமா. நீதிமான்களின் கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம், கர்த்தரின் அது பராக்கிரமங்கள் செய்யும் செய்யும் மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் நிறைந்துள்ளது, மிகவும் உயர்ந்துள்ளது, பராக்கிரமம் நிறைந்துள்ளது. வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே, வெற்றி சிறந்தாரே இயேசு, வெற்றி சிறந்தாரே. மரணத்தை வென்றாரே, பாதாளத்தை வென்றாரே.
என் வாழ்விலே இயேசு ஜெயித்தார். என்னுடைய வாழ்க்கையில இயேசு ஜெயித்தார். என்னுடைய வாழ்க்கையில இயேசு ஜெயித்தார். சத்துரு வெட்கப்பட்டு போனான். இந்த வருஷத்துல என்னை அழிக்கணும், என்னை நிர்மூலமாக்கணும், என்னுடைய ஜீவனை எடுக்கணும்னு நினைச்ச சத்துருடைய கைக்கு கர்த்தர் என்னை கிருபையாய் தப்புவித்து, கர்த்தர் வெற்றி சிறந்ததற்காக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஹalleluya ஹalleluya. எத்தனை மரண கண்ணில் இருந்து கர்த்தர் நம்மை கிருபையாய் கர்த்தர் தப்புவித்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? நம்ம இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய பெரிய இரக்கம். எத்தனை மரண கண்ணிகள், ஆபத்துகள் எத்தனை, ஆனால் ஆண்டவர் தான் நம்மளை சத்துருடைய கையிலிருந்து கிருபையாய் காப்பாற்றி நமக்கு அவர் பாதுகாவலராய் கர்த்தர் இருந்தார். நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஆபத்திலிருந்தெல்லாம் கர்த்தர் காப்பாற்றினார். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று, நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே, நீ ரொம்ப நல்லவர் ஆண்டவரே. இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி நான் வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. நான் சம்பாதிச்சேன், நான் சாப்பிட்டேன் ஆண்டவரே, நான் தூங்கினேன், நான் நல்ல உடை உடுத்தினேன், நான் எடுத்த தீர்மானம் ஒன்றை கூட நான் நிறைவேற்றாம இல்லை. நான் நிறைய வாங்கணும்னு நினைச்சேன், வாங்கிட்டேன். நான் இந்த வருஷம் இதெல்லாம் சாப்பிடணும்னு நினைச்சேன், அதெல்லாம் சாப்பிட்டேன். நீ ஒரு குறையும் அதில் எனக்கு வைக்கவே இல்லைப்பா. உண்மைதானே? உண்மைதானே? நான் ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்றது மாதிரி தானே ஆண்டவர் என்ன வச்சாரு. உண்மையா நம்புறவங்க கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆனா நான் நிறைய குறை வச்சது யாருக்கு அப்படின்னா, உங்களுக்கு தான் ஆண்டவரை நிறைய குறை வச்சேன். உங்களுக்கு தான் ஆண்டவரை நிறைய குறை வச்சேன். ஆனா நீங்க எனக்கு ஒரு குறையும் வைக்கவே இல்லை. உண்மையா அந்த அன்பை நினைக்கிறவங்க மட்டும் உங்க கையை மேல உயர்த்து. ஹalleluya. வாலிப தம்பி கையை உயர்த்தி சொல்லுமா, தங்கச்சி கையை உயர்த்தி சொல்லு. நீ இந்த சத்தத்தை கேட்கிறதே ஆண்டவர், இந்த உலகத்துல ஆண்டவர் மேல வச்ச பெரிய இரக்கம். இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில இந்த இடத்துல நீ இருக்கிறன்னா, இந்த சத்தத்தை நீ கேட்கிறன்னா, நீ ரொம்ப பெரிய. எத்தனையோ பேர் இங்க இல்ல, எத்தனையோ பேர் தெருவில் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருடைய காதுல என்னென்னமோ சத்தம் கேட்கும் போது, என்ன மட்டும் நீதிமான்களுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தத்தை கேட்க பண்ணுகிற கர்த்தர் நல்லவர். கைகளை உயர்த்தி நல்லவர் ஆண்டவரே, நல்லவர் 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 சொல்லுங்க. முழு பலத்தோட நல்லவர் ஆண்டவரே. எல்லாருடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீ நல்லவர். எஸ், நன்றியப்பா, நன்றியப்பா சொல்லுங்க. முழு பலத்தோட நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. சொல்ல சொல்ல கர்த்தருடைய மகிமை முழுவதுமாக நம்மை ஆளுகை செய்யட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. ஒரு தகப்பனாக தோளின் மேல என்ன சுமந்தீங்கப்பா. தந்தையே, உங்க தயவால தான் நான் வனாந்தரத்தை தாண்டினேன். உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். தகப்பனாக இதுவரை தோளின் மீதே சுமந்து கொண்டு, தகப்பனாக இதுவரை தோளின் மீதே சுமந்து கொண்டு
தந்தையே உந்தயவா தாண்டினே அனாந்திரத்தை. தந்தையே உந்தயவா தாண்டினே அனாந்திரத்தை. சொல்லு ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவா செலுத்துகிறே. சத்தமா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே மறவா செலுத்துகிறே. உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை எல்லாரும் உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உயிருள்ளவரை. ஆமா ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. யார மாதிரின்னா, அவர் நண்பனை போல எனக்கு இருந்தாரு. அவர் எனக்கு உண்மையிலே ஒரு நண்பனை போல இருந்தாரு. நான் நிறைய கொட்டுனேன். நான் கொட்டுறது யாருமே கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டா இல்ல. நான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை சொன்ன உடனே நிறைய பேரு சரி இது ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்கல்ல, ஏற்கனவே நீங்க சொல்லிட்டீங்க என்ன. ஆனா 1000 டைம் சொன்னாலும் ஒரு நண்பனை போல வெகு தூரம் காரணமே இல்லாம என் கூட நடந்து வந்தது நீங்க தான் சொல்றோங்க. முழு வெள்ளத்தோட கரங்களை தட்டி எனக்கு உண்மையான நண்பன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. ஓ ஹalleluya. தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்தி. தனிமையிலே நண்பனை போல் நெடுதூரமும் உடன் நடந்தி. அநாதையாய் அலைந்ததில்லை அன்பர் அருகினிலே. சொல்லுங்க, அநாதையாய் அலைந்ததில்லை அன்பரும் அரு. இப்ப எல்லாரும் கைய மேல உயர்த்தி ஸ்தோத்திரமே. எஸ், இந்த வரிய சொல்ல சொல்ல ஆண்டவருடைய மகிமை நிறைய பேர்ல. ஹalleluya. அப்பா சத்தமா பாடுவோம். சத்தத்தை உயர்த்தி உயிர் பிழைத்தே. இன்னும் கொஞ்சம் சத்தமா. எஸ், அப்படிதான். ஆமென். இன்னும் ஏகோபித்த குரலாய் வரட்டும். உயிர் பிழைத்தே. எல்லாரும் praise. உயிர் ஒரு விசை கூட சொல்லுவோம். உயிர் பிழைத்தே. உதவி பெற்றே வரை. நான் ரொம்ப பயந்து போனேன் ஆண்டவரே. எத்தனை பயம், எத்தனை பயம். விழுந்துருவனோன்னு நினைச்சு பயப்பட்டேன். இந்த வருஷத்துல பரிசுத்தத்தை எப்படி காத்து கொள்ள போறேனோன்னு பயப்பட்டேன். ஏதாவது நடந்துருமோன்னு பயப்பட்டேன். இந்த வியாதி என்ன அழிச்சிருமோன்னு பயப்பட்டேன். இந்த பிரச்சனையில இருந்து நான் எழும்ப மாட்டேனோன்னு பயப்பட்டேன். ஆனா கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தாரே. முழு வெள்ளத்தோட கைகளை தட்டி ஒவ்வொருவரும் கரங்களை தட்டி ஆண்டவரே
அணைத்து கொண்டி இருளெல்லாம் விலக்கினீரே, அழுகையை நிறுத்தினீரே. ஆமாப்பா, என் கண்ணீரை தொடச்சது நீங்க தானே ஆண்டவரே. இருளெல்லாம் விலக்கினீரே. ஐயோ, இந்த வார்த்தை உண்மைன்னு சொல்றவங்க ஸ்தோத்திரத்தை சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரமே. எஸ், பிரைஸ். வாலிப தம்பிங்க தங்கச்சிங்க சத்தத்தை உயர்த்தி அப்பா மரவா செலுதுகி. இப்ப முழு பலத்தோடு உயிர் பிழைத்தே, உதவி பெற்றே. இந்த வனாந்திரத்தை இவ தாண்ட மாட்டான். இந்த பிரச்சனையை இவ தாண்ட முடியாது. இதோட இவ வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இவன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு எத்தனை பேர் என்னை எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. இந்த படுக்கையில கிடக்கிற இவன் எழும மாட்டான், இந்த வியாதியில கிடக்கிற இவன் மீண்டு வரமாட்டான். எத்தனையோ பேரு இந்த செடி பட்டு போகும்னு தானே பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனா 2024 வருடம் முழுக்க இந்த செடி பட்டு போகல. இதுக்கு தண்ணி ஊத்துனவர் கர்த்தர், இதற்கு உரம் போட்டவர் கர்த்தர். அந்த தேவன் தான் இன்றும் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, உன்னை அழிக்க முடியாது, உன்னை நிர்மூலமாக்க முடியாது. ஏனென்றால் உன்னை நட்டவரும் உன்னை வளர்த்தவரும் உன்னை ஆதரித்தவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இந்த சூழ்நிலையை தாண்ட செய்வேன். ஹல்லேலூயா. 2024 ஆண்டு நீங்க நிறைய பிரச்சனையை தாண்டினீங்க. நிறைய பிரச்சனையை கர்த்தர் தாண்ட வச்சாரு. இந்த பிரச்சனையை தாண்ட மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்ன போதிலும் உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். என் தேவனாலே எந்த மதிலையும் நான் தாண்டுவேன். எஸ், என்ன தாண்ட பண்ணினவர் கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. தகப்பனாக இதுவரையில் தோளின் மீதே சுமந்து கொண்டு, தகப்பனாக எல்லாரும் தோளின் மீதே சுமந்து வந்து. இப்ப சொல்லும், தந்தையே உம்தயவா தாண்டினேன். எஸ் எஸ் பிரதர், நீங்க தாண்டிடுவீங்க பிரதர், நீங்க தாண்டிடுவீங்க பிரதர். இந்த பிரச்சனையை தாண்டிடுவீங்க சிஸ்டர், இதை தாண்டிடுவீங்க. ஏன்னா கரத்தை பிடிச்சிருக்கிறவர் கர்த்தர், கரத்தை பிடிச்சிருக்கிறவர் கர்த்தர். இந்த பிரச்சனையை நான் தாண்ட மாட்டேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். கர்த்தர் கரத்தை பிடிச்சிருக்கிறவர் தாண்ட பண்ணுவார். சத்தமாய் சொல்லுவோம், தந்தையே உம்தயவா தாண்டினே வனாந்திரர். இன்னும் கொஞ்சம் முழு பலத்தோடு, தந்தையே தந்தையே உம்தயவா தாண்டினே. இப்போ எனக்கு அப்பாவா இருந்தார் சொல்றவங்க ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே செலுத்துவீரே, ஸ்தோத்திரமே. மரவா செலுத்துகிறே, முழு வெள்ளத்தோடு உயிர் பிழைத்தே, உயிர் பிழை உதவி பெற்ற
சொல்றவங்க நன்றி சொல். ஆமென் சொல்றவங்க ஆமென். அல்லேலூயா. வல்லம் உம்முடைய மகத்துவமான கரம் ஒவ்வொருவர் மேல் கிருபையாய் வைக்கப்படட்டும். இந்த கடைசி நேரத்தில், இந்த வருஷத்தினுடைய கடைசி பின்மாறி இப்பொழுது தலையின் மேல் ஊற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சூழ்ந்திருக்கிற கட்டுகள், தடையாய் நிற்கிற தடை கற்கள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது விலகி, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவரும் உன்னை பூட்ட முடியாது என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையை அல்லேலூயா. அப்பா பார்த்து கையை, நீங்க யாரு கடனாளி, நீங்க யாருக்கும் பாரமும் அல்ல, உமக்கு இணையாக ஒருவர் இல்லை. உம்மை போல் சிறந்தவர் இல்லை சொல்லுவோம். நீங்க யார் கடனாள். ஆமாப்பா, ஒரு கடன் கூட நீங்க வைக்கலப்பா. ஹalleluya. இணையாக ஒருவரும் இல்லை, உம்மை போல் சிறந்தவர். இப்ப கைகளை அசைத்தே அல்லேலூயா. Yes, praise. Amen. Amen. நன்றி சொல்லு. நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவரப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு கூட, கரங்களை தட்டி முழு வெள்ளத்தோடு கூட. எஸ், கர்த்தராகிய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த கடைசி நேரத்திலே நமக்கு கொடுக்கிற ஒரு நல்ல வார்த்தை. இதிலும் பெரிதானவைகளை காண்பாய், இதிலும் பெரிதான உயர்வை காண்பாய், இதிலும் பெரிதான மகிமையை காண்பாய், இதிலும் பெரிதான சுகத்தை காண்பாய். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 2024வது வருடம் கடைசி நிமிடம் வரைக்கும் நான் உன்னை நடத்தி வந்தது ஒரு பகுதி, ஒரு அற்புதம், சில அற்புதம். ஆனால் நான் புதிய ஆண்டிலே உன்னை நடத்த போவது இதுவல்ல. நீ பெரியவைகளை காண்கிற வருடம், நீ உன்னதமானவரை பார்க்கிற வருடம், உன்னை மகிமையினால் அலங்கரிக்கிற வருடம். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். ஹalleluya. ரிதலரம் தனரோதலரம், ரிதலரம் தனரேல தனரம், ரிதலரம் தனோரோதரோரோ. எஸ், ஹalleluya. இதுவரையிலும் நடத்தி வந்த பாதையை பார்த்து வியந்து போய் நிற்கிறீர்களோ? அப்படியே மலைத்து போய் நிற்கிறீரோ? ஆண்டவரே, நீர் எப்படி 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 இதை செஞ்சீங்க? எப்படி இதை செய்தீங்க? எப்படி என்ன நம்புனீங்க? எப்படி இதை என்ன கொடுத்தீங்க? இதுவரையிலும் நடத்தினது நீங்க தானே அப்பா. ஹalleluya. யாரும் காணாத அற்புதத்தை மகளே நீ கண்டாய், மகனே நீ கண்டாய். பிரதர், உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த அற்புதம் நீங்க பார்த்த அற்புதம் பிரமிக்கத்தக்க அற்புதம். சிஸ்டர், உங்களை பார்த்த அற்புதம் பிரமிக்கத்தக்க அற்புதம்.
ஆண்டவர் இந்த சத்தத்தை கேட்க பண்ணும்போது சும்மா கேட்க பண்ணல, உங்களுக்கும் எனக்கு செஞ்சது ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. ஆனா இன்னைக்கு இந்த கடைசி நிமிஷத்துல இதுவரைக்கும் நீங்க செஞ்சீங்களா ஆண்டவரே? இதுவரைக்கும் செஞ்சீங்களா ஆண்டவரே? இதுவரைக்கும் எனக்கு பண்ணினவன் நீங்க தானே அப்பா. ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து இவ்வளவு தூரம் என்ன கொண்டு வந்து இருக்கிறீரே, இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறீங்க பிரதர். இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் கைவிட்டு விடுவாரா? இவ்வளவு தூரம் கொண்டு வந்த ஆண்டவர் மறந்துடுவாரா? அந்த தேவன் தான் வாக்கு கொடுக்கிறார், இதிலும் பெரிதானவைகளை காண்பாய். இதுவரையிலும் நடந்த அற்புதம் மட்டுமல்ல, இனி நடக்க போகிற அற்புதம் அதைவிட பெரிய அற்புதத்தை கர்த்தர். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உங்க பாதத்தை நாங்க உறுதியாய் பற்றி பிடிக்கிறோம். வாழ்வானாலும் சாவானாலும் எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயம். உங்க கிருபையின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அழகாய் ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.